ஹாய் காய்ஸ், இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த மசாலா எக் சோயா ட்ரை பண்ணி பார்த்தலாமா? அதுக்கு சோயா சங்க்ஸை நான் சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டு தென் நான் நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். தென் சின்ன வெங்காயம் நல்லா இடித்து வச்சுருக்கேன், பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அண்ட் பச்சை மிளகா 1 எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் 3 முட்டை போட்டிருக்கேன். முட்டையை போட்டு நல்லா ஸ்க்ரம்பிளாக எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி அதில் ப்ளெயினாக போட்டு கட்டினாங்க எனக்கு. ஆனால் அந்த எக் ஸ்மெல் வரக்கூடாதுன்றதுக்காக மஞ்சத்தூள், பெப்பர் தூள் அண்ட் கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்தாச்சு. தென் அதே கடாயில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருந்த சோயா சங்க்ஸையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கணும். கடாயில் எண்ணெய் போட்டுட்டு மஞ்சள் தூள், மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் போடுறாங்க. நான் இன்றைக்கி குழம்பு மிளகாத்தூளே போட்டுக்கிறேன். தென் பெப்பர் தூள், தேவையான அளவுக்கு சால்ட்டும் இந்த டைமில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த இந்த ஆனியன், கார்லிக், சில்லி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து ஊற்றிக்கணும். சேர்ந்து நல்லா கொதி வந்துடணும். பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுருங்க. தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் அப்புறமேட்டு கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிளறி விட்டாச்சு. இதுக்கப்புறம் கொதி நல்லா வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க சோயா சங்க்ஸ், எக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். இது எல்லாமே ஒரு பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுறணும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா நீங்கள் வதக்க விட்டுருங்க. தென் இது எல்லாமே சேர்ந்து ஒரு சுக்கா மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளோட மசாலா எக் சோயா ரெடி. இந்த ட்ரெண்டிங்கான டிஷ்ஷை நான் ரொம்ப நாளாக செய்யணும்னு இருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் அது கரெக்டான டைம் இருந்துச்சு. அண்ட் இதை சமைக்கும் போதே எனக்கு ஆர்வம் தாங்கலை. ஸோ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் இன்றைக்கி தெரியாதனமாக இது எந்த அளவுக்கு வரும்னு எனக்கு தெரியல. ஸோ நான் நார்மல் ரைஸில் செஞ்சுட்டேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த டிஷ் பார்த்திங்கன்னா ரைஸ்க்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, தோசை, இட்லி கூட ரொம்ப சூப்பராக போகும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் பார்க்குறீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப்பில் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை கைஸ்.